ஐடியாஸ் நான் உங்க பிரச்சனையா இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த விமான விபத்துகளை விட அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்தின ஏர் இந்தியா 171 விமான விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று சரியா 1:38 மணிக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்ட இந்த 787 போயிங் ட்ரீம் லைனர் ஏர் இந்தியா 171 புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே மிகப்பெரிய விபத்துக்குள்ளாயிருக்கு. அதிலிருந்து 242 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்காரு. டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டன் புறப்பட இருந்த அந்த விமானத்தில் 230 பயணிகள் 12 பணியாளர்கள் இருந்திருந்தாங்க. இதில் 169 பேர் இந்தியர்கள், 53 பிரிட்டிஷர்ஸ், மேலும் போர்ச்சுகீஸ், கனடியன்ஸ், 7 குழந்தைங்க, அதில் 2 கை குழந்தைங்க இருந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானியும் அதில் இருந்திருந்தார். அவர் முன்னாள் ராஜ்யசபா எம்பியும் கூட. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அடுத்து குஜராத் சிஎம்மா பதவியேற்றவர். இந்த விமானம் அகமதாபாத்தில் இருக்க பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலில் போய் விழுந்திருக்கு. லஞ்ச் டைம்ன்றனால நிறைய டாக்டர்ஸ் சாப்பிட வந்திருக்காங்க. அவங்களும் சில பேர் இறந்து போயிருக்காங்க. 50 பேருக்கு மேலே காயங்களோட தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. இதை இயக்குன கேப்டன் சுமித் சபர்வால் கிட்டத்தட்ட 8200 கிலோமீட்டருக்கு மேலே பயணித்தவர். சப் கேப்டன் கிளைவ் குந்த்ராவும் 1100 கிலோமீட்டருக்கு மேலே பயணித்தவர். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 30லேருந்து 40 செகண்ட்லேயே இவங்க மேடே கால் பண்ணியிருக்காங்க. மேடே கால் கருப்பு பெட்டி. மேலும் இந்த விமான விபத்து பற்றின முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த விமானம் டாடா நிறுவனத்துக்கு சொந்தமானது. இதை கவர்மெண்ட் கிட்ட இருந்து 2021 டாடா நிறுவனம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க இதில் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி இழப்பீடு தரதா சொல்லியிருக்காங்க. அடிப்பட்டவங்களோட மெடிக்கல் செலவு, சேதமான அரசு கல்லூரியோட விடுதியை திரும்ப கட்டுறதுக்கான செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னதான் இழப்பீடு கொடுத்தாலும் நம்மளை விட்டு போனவங்க தான். அவங்க குடும்பத்துக்கு யாராலையும் ஆறுதல் கூற முடியாது. பட் இறந்தவங்க ஆத்மா சாந்தியடையவும், அடிபட்டவங்க விரைவில் குணமாகவும், இனி ஒரு விபத்து இந்த மாதிரி நடக்காம இருக்கவும் நம்ம இறைவன் கிட்ட வேண்டதான் முடியும். வேண்டுவோம். ஜெய் ஹிந்த்.